வணக்கம் நண்பர்களே, உங்கள் விவசாயம் காப்போம் சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீண்டும் இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா என்னுடைய விவசாயம் சொந்தங்களில் இருக்கிற எல்லா அனைவரையும் நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி விவசாயம் காப்போம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்லிப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது 16 வகையான மல்லிப்பூ இருக்குது. அந்த மல்லிப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா குண்டு மல்லியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 16 வகையில் என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதில் வந்து காட்டு மல்லின்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் நாகமல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, அப்புறம் ஊசி மல்லின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, அப்புறமா இத்தாலி மல்லி அதுவும் இருக்குது, அப்புறமா பிச்சுப்பூ குண்டு மல்லின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, அப்புறமா எருமை முல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, கருமுல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, அப்புறம் இருவாச்சி மல்லி அதுவும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, அப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுபோல் இன்னும் மொத்தமாக 16 வகையான மல்லி வகைகள் இருக்கிறது. சரிங்களா? நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்லிப்பூ வந்து எந்த மண்ணில் நல்லா வளரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் வந்து நல்லா வளரும். அதாவது ஒரு மண் இருக்குது, செம்மண் இருக்கும், ஒரு சில எல்லாம் தோட்டத்தில் வந்து செம்மண் வச்சுருப்பீங்க. செம்மண்ணில் வந்து வளருமான்னு வளராதான்லாம் கேட்கக்கூடாது, வளரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக, ஆனால் களிமண்ணில் வந்து ரொம்ப நன்றாக வளரக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடிக்கு இருக்குது. சரிங்களா? மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதோட தேசிய தாவரம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இது வந்து அதிகமாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, மியான்மர், இதில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி எப்படி நடணும், எந்த மாதிரி வைக்கணும், எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அடுத்தது பார்க்க போகிறோம். சரிங்களா? எவ்வளோ நாள் இருக்கும், எப்படி இதை வைக்கணும், இதுக்கு எப்படி முறையாக பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஒரு செடி நீங்கள் வந்து வைக்கணும். 4 அடிக்கு கரெக்டாக 4 அடி இருக்கணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கணும். கண்டிப்பாக 4 அடி இருக்கணும். 4 அடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 4 அடி மீன்ஸ் அதான் 4 அடிக்கு கன்ஃபார்ம் ஒரு செடி இல்லை 2 செடி வைக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழல் வந்து ரொம்ப அவசியம். அவசியம் கிடையாது, நிழல் வந்து இருக்கவே கூடாது. இதுக்கு நிழல் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வளரவே வளராது. வளரும், பட் வந்து பூக்கள் வந்து கம்மியாக வைக்கும், ரொம்ப செடியும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நிழல் வந்து இல்லாமல், கண்டிப்பாக நிழல் இல்லாத இடங்களில் பார்த்து தான் நம்ம பயிரிடணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உர மேலாண்மை, அதாவது உரம், இதுக்கு என்னென்ன உரம் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் இருக்குது பார்த்திங்களா, மண்புழு உரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்புழுவால் தயாரிக்கப்படுற உரம் தான் மண்புழு உரம். அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போட்டிங்க அப்படின்னா நல்ல மகசூல், அதாவது நல்ல பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய்கறியோடைய கழிவு, அழுகிய காய்கறிகள், அதனுடைய கழிவுகள், அதாவது அந்த 2 கழிவுகளை வந்து, அதாவது அழுகிய செடி, அது அந்த இப்போ காய்ந்த செடிகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செடிக்கு அடியில் போட்டுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மூலியமாகவும் என்ன ஆகும்னா அதிக பூக்கள் வந்து பூக்கிறதையும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா களைகளை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
களைகள் வந்து களைக்கொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஆரம்பம் முதலே களைக்கொல்லி வந்து எப்படி தெளிக்கிறதுன்றதை வந்து வீடியோ மூலியமாகவே பார்த்துருப்பீங்க. களைக்கொல்லி வந்து இந்த முறையில் வந்து களைக்கொல்லியை நம்ம வந்து மருந்து தெளிப்பான் மூலயமா களைக்கொல்லியை வந்து நீக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலைக்கு வந்து கூலி ஆட்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்கிறதில்ல யாருக்கும். இந்த காலத்தில் யாரும் விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் யாரும் வர்றதில்லை ஒழுங்கா. இதனால் வந்து விவசாயிகளால் முறையாக பயிரிடுறது கூட முடியல. இதனால் வந்து நீங்களாக அவங்க யாரும் களை எடுக்க வரமாட்டாங்க, மேக்ஸிமம் வரமாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வர்றது ரொம்ப சந்தேகம்தான். அதனால் வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது ஒரே களைக்கொல்லி தெளித்தா மட்டும்தான், சரிங்களா? களைக்கொல்லியை தெளித்து நீங்கள் வந்து களையை வந்து முற்றிலும் இது பண்ணிடணும், ஓகேவா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மகசூல் கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு உரமும் இருக்குது. அதாவது புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து போடலாம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் போடுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி நன்றாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.